துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெப வேளையை மறுபடியுமா எங்களுக்கு நீர் நிறைவுள்ள மனதோடு கூட உடைய சன்னிதானத்தில் வரும்படியாக செய்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வாரத்தின் அன்றைய முடிவு நாட்களிலே நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்றைய குடும்பமாக மறுபடியுமாக இந்த வெள்ளி அன்று உடைய முகத்தை தேடுகிறோம் ராஜா. நீர் எங்களை ஒரு முறையாய் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ராஜா அன்றைய திறப்பில் நின்று செபிப்பதற்கும் அன்று கர்த்தாவே நாங்கள் ஆராதனை செய்து மை துதிப்பதற்கும் எங்களை தேவன் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பங்களை நீ தற்காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கும் தேவன் மகிமைப்படுவீராக. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உடைய ஆளுகையின் பிரசன்னம் எங்கள் நடுவிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வீட்டிலே அன்று கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களிலே கர்த்தாவே ஆளுகை செய்யும்படியாய் எங்களை ஒரு முறையாய் அர்ப்பணித்து உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடு பிதாவே. நீர் பொறுப்படுத்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகிற பாடல்கள் மூலியமாய் நீர் மகிமைப்படுவீராக. ஆராதனையின் வேளையிலே நீர் மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. வசனத்தினாலும் வார்த்தையினாலும் இந்த நாளிலே விசேஷ விதமாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட போகிற அந்த சத்தியத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்குகிறதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணும்படியாய் செய்வீராக. உமக்கே மகிமை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவுக்கே கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் நிறைந்த பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடலை சேர்ந்து பாடுவோமாக. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெருத்திடுவோமே. குறியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே நெகிழ்வோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாராள மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆனந்த வாழ்வில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஒரு சங்கீதத்தை நான் வாசிப்போம். 63வது சங்கீதம் 807வது பக்கத்தில் தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடியாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிவுக்கு தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களிலே இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். நரிகளுக்கு ஆவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். தேவன் தாவீதின் மூலமாய் சொல்லுகிறது என்னவென்றால், அவருடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் ஆண்டவரே. என்னுடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. ஃபாதர் பர்க்மன்ஸ் 388வது பாடலிலே பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 63 ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பகுதியை நாம் வாசித்தோமே, அதுதான் பாடலாய் நாம் பாடப்போகிறோம். நாம் எல்லாரும் ஹல்லேலூயா தேவனுக்கு நம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றி பாடி ஆராதனை செய்வோமாக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன். Yes, Lord. உம் வல்லமை காண்கிறேன். மகிமையை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன்.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். சொல்லி பாடுவோம். நீதானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கைகளை நான் உயர்த்துகிறேன், உம் திருநாமம் சொல்லி சொல்லி. என் கைகளை நான் உயர்த்துகிறேன், உம் திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையில் நினைக்கின்றேன், இரவினில் தியானிக்கின்றேன். படுக்கையில் நினைக்கின்றேன், இரவினில் தியானிக்கின்றேன். இரவினில் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த பாடல் மூலியமாகவும் இந்த சங்கீதத்தின் மூலியமாகவும் தாவீதினுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இக்கட்டு காலங்களிலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா தேவனே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் ஆண்டவரே நாங்கள் பாடி துதிக்கும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, எரேமியா 1:8 எரேமியாவுக்கு நீ சொல்லவில்லையா, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவரே சங்கீதம் 50:15 தாவீதுக்கு சொல்லவில்லையா? என் தேவன் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே மகிமை உள்ள ஆண்டவரே சாட்சிகளாய் நாங்கள் நிற்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய நாவானது ஆனந்த களிப்போடு கூட எல்லா நாட்களிலும் இரவிலும் பகலிலும் எல்லா வேளைகளிலும் உம்மை துதிப்பதற்காக ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்து விட்டதற்காக, தந்து கொண்டு இருக்கிறதுக்காக, இன்னும் வரப்போகிற நாளிலே கர்த்தாவே அதிகமாய் நாங்கள் உம்மை துதிப்பதற்கும் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கும் தேவன் எங்களுக்கு அந்த கிருபையின் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஜெபத்தின் ஆவியையும் ஆனந்த களிப்புள்ள நாவோடு கூட துதிக்கின்ற துதியையும் ஆண்டவரே ஏறெடுத்து ஆண்டவரே உம்மை போற்றுவதற்கு தேவன் மகிமையான கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, தொடர்ந்து கூட கர்த்தாவே ஆண்டவரே ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பீராக. அன்று கேட்கிற வார்த்தைகளுக்கும் அன்றைக்கு வசனத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே அடியாளர்களாக கர்த்தாவே அப்பா we are your servant என்று தாவீது சொல்கிறார். ஐயா, 143 சங்கீதம் கடைசி வசனம் we are your servants. நான் உம்முடைய தாசன் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தாசர்கள் அப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை உபயோகப்படுத்தும், உமக்கே மகிமை வரட்டும். இயேசுவே எங்களை தாழ்த்துகிறோம், நீ பெருகணும், நாங்கள் சிறுகணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு மனதோடு சில பொதுவான குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல 4வது வாரத்துல நாம் இவ்வாறாக கூடி ஜெபிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம்.
எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே கத்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ராஜா. உலகத்தில் எத்தனையோ மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீர் எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து எங்களை பாதுகாத்து எங்களை முத்தரித்து எங்களை உம்முடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் இந்த உலக ரீதியிலே கத்தாவே நடந்து கொண்டிருக்கிற இந்த COVID-19க்காக உம்முடைய பாதத்தண்டை வந்து எங்களுடைய கண்ணீரினால் நினைக்கிறோம் சுவாமி. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும், அது உலகத்தை விட்டே போய்விடும். தகப்பனே கத்தாவே, சென்னையில 1300 கத்தாவே, பிற மாநிலங்கள்ல 5000க்கு மேல போயிருச்சு. இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கிறது. அநேக மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ராஜா. தகப்பனே, மரணங்கள் வேண்டாம், மரணங்கள் வேண்டாம். அன்னைக்கு ஆரோன் அந்த தூப கலசத்தை எடுத்து கத்தாவே அந்த மரணத்துக்கும் தகப்பனே மரித்தவர்களுக்கும் செத்தவர்கள் உயிரோடர்கள் நடுவில் நின்றாரே ராஜா. தகப்பனே, நீர் மனதுறங்கி மரணத்தை தடுப்பீராக. எல்லாருக்கும் ஒரு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எங்க சென்னை பட்டணத்தை கத்தாவே நீ பாதுகாக்கும்படியாக கேட்கிறோம். எங்கள் உடன் பிறவாத சகோதரர்கள் மறிக்க கூடாது, சத்ரு அவர்களை எடுத்துக்கொண்டு போக கூடாது ராஜா. தகப்பனே கத்தாவே, இதற்காக உழைக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், செவிலியர்மார், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், இன்னுமாக தகப்பனே எத்தனையோ பேர் மறைமுகமாக தகப்பனை வாலண்டியர் பண்ணி பணம் இல்லாததினால் இந்த வேலையில சேர்ந்திருக்கிறாங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷித்த பாதுகாவலை நீ தரும்படியாக கேட்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அவர்களை பிடிக்காத படிக்கு தகப்பனே ஒவ்வொருவருடைய இம்யூன் சிஸ்டத்தையும் நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, இது நிமித்தம் அநேகர் வேலைகளை இழந்து இருக்கிறாங்க சுவாமி. தகப்பனே கத்தாவே, எக்கானமி மெல்ட் டவுன் உலக ரீதியிலே கத்தாவே சப்பா எத்தனையோ பேருக்கு வேலை இழந்து தகப்பனே கத்தாவே எத்தனையோ கம்பெனிஸ் மூடப்பட்டு இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டு இருக்கிறது சுவாமி. தகப்பனே கத்தாவே, நீர் மனதிறங்கி தகப்பனே கத்தாவே எல்லாவற்றுக்கும் காரணமான இந்த COVID-19 எடுத்து போடுங்க சுவாமி. அநேகர் டிப்ரெஷனுக்குள்ளாக போய்விடுறாங்க சுவாமி. வீட்டிலேயே அடைப்பட்டு இருக்கிறது நிமித்தமாக அநேகர் சூசைட்ஸ், அநேகர் பயத்திலேயே கத்தாவே தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க சுவாமி. தகப்பனே, நீங்க மனதிறங்குங்க கத்தாவே. இவைகளின் மத்தியிலே எங்க தேசத்துல கத்தாவே வயலன்ஸ், கத்தாவே விபச்சாரம், வேசித்தனம், இவைகள் கத்தாவே கிரைம் ரேட் எல்லாம் கத்தாவே ஜாஸ்தியாய்கொண்டே இருக்கிறது ராஜா. தகப்பனே கத்தாவே, எங்கள் ஜனத்திற்கு ஒரு உணர்வின் ஆவியை தாங்க ராஜா. தகப்பனே கத்தாவே, நீர் அருவருக்கிற காரியங்களை அவர்கள் செய்யாத படிக்கு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை நீர் தரும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, உம்மை விட்டு கத்தாவே தங்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே ராஜா. மனதிறங்குங்க சுவாமி, மனதிறங்குங்க ராஜா. அவர்கள் கண்கள் திறக்கப்பட கிருபை கொடுப்பீராக. தகப்பனே கத்தாவே, 138 கோடி ஜனங்கள் சுவாமி அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே கத்தாவே சப்பா, நீர் இவர்களுக்காகவும் உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறீர் ராஜா. எங்களுக்காக கொல்கதா மலையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தகப்பனே கத்தாவே நீர் உம்மை அர்ப்பணித்தீரே. இதை ஒவ்வொருவரும் கத்தாவே உணர கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, நீர் 3வது நாள் உயிரோடு எழும்பி பரத்துக்கு போயிருக்கிறீர், மறுபடியும் வரப்போகிறீர் ராஜாவாக என்பதை ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக, ஒவ்வொருவரும் முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும் என்பதை அறியத்தக்கதாக கத்தாவே நீர் கிரியை நடப்பிக்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே, நார்த் இந்தியாலையும் கத்தாவே காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் தகப்பனே குகைகளிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை மிஷனரிமார்களுக்காக வருகிறோம். தங்களை வெறுத்து, தங்கள் சரீரங்களை வெறுத்து, தங்கள் குடும்பங்களை வெறுத்து கத்தாவே உம்முடைய வார்த்தை சுமந்து செல்கிறவர்களுக்கு வேண்டிய விசேஷ பாதுகாவலை நீர் தருவீராக. எங்க தேசத்தில் இருக்க பாகால் தீர்க்கதரிசிகள், மந்திரவாதிகள், குறிச்சொல்லுகிறவர்கள் கத்தாவே அழிக்கப்பட்டு போகும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம். இந்த டாஸ்மாக் கடை நிரந்தரமாக மூடட்டும்
மாறட்டும், தமிழ்நாடை விட்டு போகட்டும். தகப்பனே கத்தாவே, குடிக்கிறவர்களுக்கு அதன் மேல் ஒரு அதிகாரத்தை கொடுப்பீராக. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவர்களை விட்டு போகட்டும். தகப்பனே, ஒரு வெறுப்பை கட்டளையிட்டு கொடுப்பீராக. தகப்பனே, இந்த சாபமான பணம் வேண்டாம் ராஜா. தகப்பனே, ஒரு லாஸை நீர் கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். மூடப்பட்டிருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கத்தாவே, அது மாத்திரம் அல்ல, நெசவாலயங்கள் தகப்பனே ஒவ்வொன்றும் திறக்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே, நார்த் இந்தியால வருகிற அந்த லோக்கஸ்ட் வெட்டுக்கிளிகள் நிறுத்தப்படட்டும் ராஜா. எத்தனை ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க தகப்பனே கத்தாவே. ஒரு நாள் கத்தாவே, அது வருடத்துக்குரிய கத்தாவே உணவு தானியங்களை கத்தாவே அழித்து விட்டு போகிறதே ராஜா. அதை நிறுத்தும்படியாக கேட்கிறோம். பார்டர்ஸ்ல ஒரு சமாதானத்தை தாங்க. சைனா பார்டர், பாகிஸ்தான் பார்டர், நேபாள் பார்டர், காஷ்மீர், இங்கெல்லாம் ஒரு சமாதானத்தை தாங்க கத்தாவே. உயிர் இழப்புகள் வேண்டாம் தகப்பனே கத்தாவே. ஒரு சமாதானமான ஒரு டாக் முடியத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. சைனால இருக்கிற அந்த வெள்ளத்தின் அழிவை கத்தாவே நீர் நிறுத்துங்க. அந்த 3 கார்ஜஸ் டேம் உடையாத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. தகப்பனே, எத்தனையோ மில்லியன்ஸ் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்களே தகப்பனே கத்தாவே, நீர் மனதிறங்குங்க. அந்த சைனால ஒரு பெரிய எழுப்புதல் பற்றி பிடிக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. இன்னுமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுமை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும் நாட்களை நீர் தீவிரிக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் கத்தாவே உம்முடைய ஜனம் என்பதை நீர் கத்தாவே நிரூபித்துக் கொண்டு இருக்கிறீர் தகப்பனே கத்தாவே. அதற்கு விரோதமாக யார் எழும்பினாரும் நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, இன்னுமாக சுவாமி எங்கள் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்காக வருகிறோம். இன்னும் எந்தெந்த மொழியில பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஆகலையோ அந்தந்த மொழியில கத்தாவே டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும். அநேக வேதாகமங்கள் அச்சிடப்படட்டும். அதற்கு இருக்கிற தடைகள் இந்த COVID-19 அது உடைக்கப்படட்டும். இந்த வேதங்களை அச்சிடுகிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிப்பீராக. அநேக கிராமங்களிலும் கத்தாவே உம்முடைய ஆலயங்கள் இல்லாத இடத்திலே ஆலயங்கள் கட்டப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, எங்கள் சுற்றியுள்ள தேசங்களிலும் சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக. எங்க மீட்டிங் பெற ஒவ்வொருவரையும் ஏந்தி உமது கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் வீட்டை சுற்றிலும் விலையேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறேன். அக்குனி மதிலாக இருப்பீராக. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காத்து நடத்துவீராக. இந்த COVID-19 ஒருவரையும் மேற்கொள்ள அதற்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் வீட்டுக்குள்ள செல்ல அதிகாரம் இல்லை. அதை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொன்னீரே, அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் பாதுகாக்கும்படியாக கேட்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக கேட்கிறோம். கடன் பாரத்தில் சென்றவர்களுக்காக வருகிறோம். வேலை இழந்தது நிமித்தம் வேலை கத்தாவே, சிறு தொழில் செய்கிறவர்கள் கத்தாவே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட கிருபையை தாரும். எலியாவின் தேவன் எங்கள் தேவன். எலியாவை போஷித்த கத்தர் ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த பஞ்ச காலத்திலே நீ போஷிக்கும்படியாக கேட்கிறோம் ராஜா. பலவீனத்தில் இருக்கிறவர்களை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பலவீனத்தின் ஆவிகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டு எரிக்கிறோம். அது வயிற்று வலியோ, வயிற்று போக்கோ, தலைவலியோ, தகப்பனே கைவலியோ, கால்வலியோ, சளிகளோ, இரும்பலோ ஒருத்தரையும் மேற்கொள்ளாதக்கு அதிகாரம் இல்லை என்று நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். அவைகள் தேடியும் காணாதபடிக்கு இப்பொழுது அற்புதம் நடக்கும்படியாக கேட்கிறேன் ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசத்தை நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன். நேர் வழியாக தகப்பனை நடத்துவீராக. நீர் குறித்த பிள்ளைகளை கத்தாவே, குறித்த காலத்தில் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட, உமக்கு பயந்த குடும்பங்களிலிருந்து உமக்கென்று குடும்பங்கள் கட்டப்பட, உமக்கென்று சந்ததிகள் உருவாகத்தக்கதாக நீர் பிள்ளைகளை இணைக்கும்படியாக கேட்கிறோம். தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள் கத்தாவே நடத்த நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தகப்பனை, திருமணமாகி புத்திர சுவிகாரம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கத்தரால் வரும் சுகந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன் கத்தாவே. யார் யாருக்கெல்லாம் இன்னும் கற்பத்துல பிள்ளைகள் இல்லையோ, உம்முடைய கரம் அவர்கள் கற்பத்தை ஆசீர்வதிப்பதாக. தகப்பனே கத்தாவே,
இந்த கற்பத்தில் இருக்கிற பலவீனங்கள், கட்டுகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கும்படியாக கேட்கிறோம். உமக்கென்று பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கதான கிருபைகளை தருவீராக. கர்ப்ப ஸ்திரீகளை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நேரத்தில் கர்த்தாவே தாயும் பிள்ளையுமாக ஒவ்வொருவரையும் பிரிக்கும்படியாக கேட்கிறோம். +2 எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்த ரிசல்ட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலேஜ்ல பணம் விரயம் இல்லாமல் அட்மிஷன்ஸ் கிடைச்சு நீர் அவர்களுக்கு வைக்கிற திட்டங்கள் நிறைவேற கிருபை தாரும். படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்குவீராக. தகப்பனே கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிறே கர்த்தாவே, வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். தகப்பனே கர்த்தாவே, நீர் சுவாமி பிள்ளைகளுக்கு வழிகளை திறக்கும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இன்னுமாக சுவாமி தூர தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். மறுபடியுமாக இந்தியாவுக்கு வரணும்னு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். ஏற்ற நேரத்துல நீர் குறித்த நேரத்துல கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே இந்த COVID-19 இல்லாமல் பயம் இல்லாமல் கர்த்தாவே சென்னைக்கு கொண்டு வரும்படியாக கேட்கிறோம். எங்க மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு வயதானவர்கள் கர்த்தாவே, பிள்ளைகளுடைய தாய் தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் அது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலையும் பலத்தையும் நீர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக கேட்கிறோம். ஒருத்தரையும் இந்த COVID-19 தொடாதபடிக்கு நீர் பாதுகாக்கும்படியாக கேட்கிறோம். எங்கள் சபை போதகர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தாவே நீர் வல்லமையாக இந்த ஜூம் மூலம் எடுத்து நிறுத்தும்படியாக கேட்கிறோம். அடைக்கப்பட்டிருக்கிற சபைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரத்துல திறக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறோம். இந்த லாக்டவுன் போட்டு மூடி வைத்திருக்கிறவைகள் சீக்கிரம் திறக்கட்டும். நாங்கள் ஆலயத்துக்கு போய் ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள உம்முடைய நற்கருணையில் பங்கு பெற நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். எங்களோடு பேச இருக்கிற மகனை நீர் அனாயிண்ட் பண்ணி கர்த்தாவே உம்முடைய வார்த்தை நிமித்தம் எங்களோடு நீர் பேசும்படியாக கேட்கிறோம். நீர் அப்படியே செய்யறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்தியரே சுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் சகோதரி அவர்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த நேரத்திலே அடியனை ஒரு பெரிய சுகபீனத்திலிருந்து பாதுகாத்து ரட்சித்து சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்ததற்காய் நான் தேவனை அதிகமாக துதிக்கவும் அவருக்கு இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சுகவீனத்தை அறிந்த போது சகோதரி அவர்கள் மிக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்தது மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் யாவரும் கண்ணீரோடு கூட அடியனுக்காக ஜெபித்ததை நான் ஒருபோதும் தேவ சமூகத்திலே மறவாமல் நான் அதுக்கான கனத்தையும் மகிமையும் நான் தேவனுக்கு செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வியாதியை கர்த்தர் எனக்கு அனுமதித்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது நான் பல சாக்கு போக்குகளை சொல்லி ஊழியத்திற்கு வர தாமதித்து கொண்டிருந்தேன். 6 வருஷங்கள் என் மகன் படிப்பு
முடிய வேண்டும் என்று நான் சொன்னபோது கர்த்தர் அவனை +2 இந்த 6 வருஷத்திலே பிஜி முடித்து ஒரு வேலையிலும் சேரும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆகிலும் நான் ஊழியத்திற்கு வருவதற்கு யோசித்து கொண்டிருந்த போது மே 29 மாலை வேளையிலே 7 மணி அளவிலே ஒரு ஜுரம் எனக்கு வந்தது. இது ஒரு சாதாரண ஜுரம் என்று சொல்லி நான் அதை சரியாக கவனிக்கவில்லை. 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் ஆகியும் அது போகாதபடினாலே அந்த ஜுரத்தை குறித்து நான் ஆச்சரியப்பட்டு டாக்டர் இடத்துல போன போது அவர்கள் உங்களுக்கு கோவிட் இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக சிகிச்சை பெறும்படியாக சொன்னார்கள். ஆகவே சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையிலே 10 நாட்கள் அனுமதிக்கப்பட்டு 14 நாட்களாக ஜுரத்தோடு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. டாக்டர்ஸ் 14 நாட்களுக்கு பின்பதாக என்ன வேண்டும் என்றாலும் சம்பவிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆகிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அடியேனை இன்றைக்கு சுகபத்திரமாய் நிலைத்திருப்பதற்கு நான் என்றென்றைக்கும் அவருக்கு நான் சாட்சியாகவும் உண்மையாகவும் இருக்கும்படியாக அடியேனை அர்ப்பணித்திருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் வாசிக்கப் போகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிகாரம் 10 சாம்ஸ் சாப்டர் 46 verse 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. தேவன் நம்மை அமர்ந்திருக்கும்படியாக சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அமர்ந்திருக்கும் போதுதான் தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார். நாம் அமர்ந்திருக்கும் போதுதான் பூமியிலே தேவன் உயர்ந்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலே பார்க்கும்போது கூட 2 விதமான பிரிவினரை நம்மால் பார்க்க முடியும். கடந்த நாட்களில் கூட நாம் தியானித்தோம். யோசுவா ஆயி பட்டணத்திற்கு யுத்த வீரர்களை அழைத்து கொண்டு போகும்போது 2 குழுவினர் அங்கு காணப்பட்டார்கள். அவர்கள் முதல் முறை தோல்வி அடைந்து வந்த பின்பதாக யோசுவா 8 அதிகாரத்திலே 2வது முறையாக அவர்கள் ஆயி பட்டணத்துக்கு நேராக போகிறார்கள். அப்பொழுது 2 குழுவினரை நாம் அங்கு காண முடியும். ஒன்று ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக போகிற ஒரு குழுவினர், 2வது ஆயி பட்டணத்துக்கு பின்பதாக இருந்து பட்டணத்தை சுற்றிலும் பதிவிருக்கிற ஒரு குழுவினர். முன்பதாக இருக்கிறவர்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்களால் பட்டணத்தை பிடிக்க முடியாது. பின்பதாக இருக்கிறவர்கள் குறைவாக இருந்தாலும் அதிலே பெரும் கூட்டம் காணப்படாவிட்டாலும் அவர்கள்தான் பட்டணத்தை பிடிக்க முடியும். அவர்கள்தான் பட்டணத்தை தீக்கொளுத்த முடியும். அவர்கள்தான் அமர்ந்திருக்கிறவர்கள் என்பதை தேவன் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த ஊழியத்திலும் கூட கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஸ்கிரீனுக்கு முன்பதாக, அதாவது ஜனங்கள் தெரிவதற்காக ஜனங்களுக்கு முன்பதாக நின்று பணிவிடை செய்யக்கூடிய அநேக தெய்வ பிள்ளைகளை நாம் பார்க்கலாம். அவர்களுக்கும் வெளியே வராத, ஜனங்களால் அறியப்பட்டிராத, ஜனங்களால் கேள்விப்பட்டிராத அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைக்கு இந்த அமர்ந்திருப்பதன் மூலமாக தேவன் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். குறிப்பாக அமர்ந்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், அதாவது மறைந்திருக்கிறவர்கள் பெரிய காரியங்களை தேசத்திலே சாதிக்க முடியும்.
தேசங்களை அவர்களால் புரட்டி போட முடியும். சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அமர்ந்திருக்கிறவர்கள், மறைந்திருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், தேவனை அதிகமாக நேசித்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறவர்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் அமர்ந்து மறைந்திருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அநேகர் நாம் வெளிப்படையாக காணப்பட விரும்புகிறோம். அடியனும் கூட இத்தனை நாட்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஒருவேளை வெளிப்படையாக அநேக இடங்களிலே காணப்பட்டிருக்கலாம், வெளிப்படையாக போய் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் பின்பதாக அமர்ந்திருக்கிற நேரம் வெளிப்படையாக நின்ற நேரத்தை விட இரட்டிப்பாக, இல்லை என்று சொன்னால் அதை காட்டிலும் அதிகமாக இருக்கும்போதுதான் நாம் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை தேசத்திலே சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவேதான் தேவன் நாம் அமர்ந்திருக்கும் போது அவர் ஜாதிகளுக்குள்ளேயும் பூமியிலேயும் உயர்ந்தவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தானுடைய ஆளுகை, சாத்தானுடைய காரியங்கள், பொல்லாத மனுஷர்கள் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்து கொண்டு வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றும் செய்வதறியாது நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அமர்ந்திருக்க தவறி விடுகிற சூழல் காணப்படுகிறது. நாம் தேவ சமூகத்திலே மறைந்திருக்கிற நாட்களும் நேரங்களும் குறைகிறபடினாலே நம்மால் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய முடிவதில்லை. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். பிதாவை நோக்கி தனிமையான ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே சென்று ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே போய் ஜெபம் பண்ணினார் என்று சுவிசேஷ புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ண வேண்டியதற்கான அவசியம் என்ன? அவர் மறைந்திருந்து அமர்ந்திருந்து பிதாவினுடைய சித்தத்தை கேட்டு அறிந்து மறுநாள் வந்து ஊழியத்தை செய்தார். அதே போலதான் சகோதரன் தினகரனோடு கூட நான் 15 ஆண்டுகள் இருக்கும் பொழுது நான் கண்ட ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், அவர் 10 மணி நேரம், 8 மணி நேரம், 6 மணி நேரம் ஜெபித்து பின்பதாக தான் ஜனங்களுக்கு முன்பதாக வந்து அவர் காணப்படுவார். ஆகையினாலே தான் அவருடைய கூட்டங்களிலே அநேக பில்லி சுனியங்கள் உடைக்கப்பட்டது, அநேக ஜனங்கள் குணமாக்கப்பட்டார்கள். ரட்சிப்பு அவருடைய ஊழியத்திலே மிகப்பெரிய ஒரு அனுபவமாகவும் கண்கூடாக காணத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதலாகவும் அது காணப்பட்டது. அநேகர் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அவர் திரைக்கு பின்பதாக மறைந்திருந்தபடினாலே திரைக்கு முன்பதாக வந்து அவர் செய்த காரியம் மிக மிக பிரம்மாண்டமாக இருந்தது. பிரியமானவர்களே, வேதாகமத்திலும் கூட தேசங்களை அசைத்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் மறைந்திருந்தவர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எந்த பார்வோனுக்கு மோசே பயந்து வனாந்திரத்திலே, மீதியான் தேசத்து வனாந்திரத்திலே ஓடி போய் தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, அதே மோசையை கொண்டு கர்த்தர் மறைந்திருந்த மோசையை கொண்டு பார்வோனுக்கு அவனை கர்த்தனாக மாற்றி அவன் பிடியில் இருந்த ஏராளமான ஜனங்களை, 6 லட்சம் புருஷர்களுக்கும் அதிகமான ஜனங்களையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் தேவன் ஓங்கிய கரத்தோடும் பலத்த புயத்தோடும் மோசையை கொண்டு அவர் புறப்பட பண்ணினார். இந்த நாளிலும் கூட மறைந்திருக்கிற உங்களை கர்த்தர் பார்வோனிடத்திற்கு அனுப்பி பிசாசனுடைய பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து கொண்டு வர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, அமர்ந்திருக்கவும் தேவ சமூகத்திலே மறைந்திருக்கவும் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே மிகவும் அன்போடு கூட அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால்,
முன்பதாக நிற்பதற்கு எல்லோரும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை ஒரு டிவி நிகழ்ச்சியில நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் நம்ம அநேக ஆயத்தங்களை செய்து அந்த டிவியில இன்டர்வியூவாக இருக்கலாம், செய்தி கொடுப்பதாக இருக்கலாம், சாட்சியாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், அந்த ஊழியத்தை செய்ய நாம் எல்லோருமே ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே ஆயத்தத்தை, அதே மணி நேர ஊழியத்தை தனித்திருந்து வீட்டிலே அறை கதவை பூட்டிக் கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அநேக நேரங்களிலே நாம் விருப்பமாக இருப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், முன்பதாக காணப்படுவதற்கு இருக்கிற பங்களிப்பை விட, அந்த காம்படிஷனை விட, மறைந்திருக்கிற ஊழியத்திலே காம்படிஷனே கிடையாது. மிகவும் குறைந்தவர்கள் தான் அதிலே காணப்படுகிறார்கள். தேவன் பிசாசை பரலோகத்திலிருந்து யுத்தம் பண்ணி அவனை கீழே தள்ளின பின்பதாக அவருடைய ஒரு ஏக்கம், அவருடைய ஒரு பாரம், அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னோடு கூட பேச வேண்டும், நான் மனிதனோடு கூட பேச வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே வாஞ்சையாக இருந்தது. ஆகவேதான் ஏதேன் தோட்டத்திலே அவர் மறைந்திருக்கும்படியாக, அமர்ந்திருக்கும்படியாக ஆதாமிடத்திலே எதிர்பார்த்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு கூட அவர் பேசினார். அநேக காரியங்களை குறித்து அவன் சொல்ல நினைத்த காரியங்கள், அவன் வைத்த பெயர்களை பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மத்தியான வேளையிலும் கூட பிரியமானவர்களே, ஏனோக்கு மறைந்திருந்து, காத்திருந்து, அமர்ந்திருந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். ஆபிரகாம் பின்னும் தனித்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்தான். இவர்கள்தான் நம்முடைய முற்பிதாக்கள். இவர்கள்தான் நமக்கு ஒரு முன் அடையாளங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரியாக அவர் காணப்படுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானின் போராட்டங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாத்தானுடைய சவால்கள், உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற சாத்தானுடைய எதிர்ப்புகள், இவை எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முன்பதாக இருந்து சற்று விலகி பின்பதாக வரும்படியாக தேவன் விரும்புகிறார். பட்டணத்துக்கு பின்பதாக பதிவிருக்கும்படியாக, உங்களுடைய உள்ளான அறையிலே போய் தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அருமையான மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது, ஆனால் நீ அமர்ந்திருக்க வேண்டும், ஆனால் நீ மறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் அன்போடு கூட நம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவை கர்த்தர் பயன்படுத்த முன்பதாக அவனை எடுத்தவுடன் நேரடியாக பயன்படுத்தவில்லை. அவனை உள்ளான ஒரு அறைக்கு அழைத்து சென்று அவன் மீது தைல குப்பியை ஊற்றி, இன்றைக்கு இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் அங்கு சொல்லப்படுகிறது. இதை செய்வதற்காகவே நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறாய் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய சித்தம் என்ன? யெகோவின் மூலமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய இரத்த பழிக்காக நீ யெசபேலையும் ஆகாபின் குடும்பத்தையும் பழிவாங்க வேண்டும் என்பதே. யூ ஹாவ் டு டேக் an upper hand against the enemy. நீ சத்துருக்களுக்கு மேலாக உயர்ந்த கரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய கரம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பரிசுத்தம் சாத்தானுக்கு முன்பதாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் சற்று நாட்கள் அமர்ந்திருக்க வேண்டியதும், காத்திருக்க வேண்டியதும், மறைந்திருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இந்த மத்தியான வேளையிலே அநேக உதாரணங்கள் உண்டு. ஆனால் நான் மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், மறைந்திருக்கிறவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிறவர்கள் தேவனை உயர்த்துகிறார்கள். தேவன் உயரும்படியாக, ஜாதிகளுக்குள்ளே அவர் காணப்படும்படியாக அவர்கள் விரும்புகிறார்கள். ஜனங்களுக்கு முன்பதாக காணப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் இராணுவமும் சவுல் ராஜாவும்
கோலியாத்துக்கு முன்பதாக காணப்பட்டார்களே ஒழிய அவர்களால் கோலியாத்தை தொடக்கூட முடியவில்லை. கோலியாத்தின் அருகே கூட அவர்களால் செல்ல முடியவில்லை. அவர்கள் தூரத்தில் நின்று கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உயர வேண்டும் என்று நினைத்தார்கள். தேவன் உயர வேண்டும் என்று நினைக்கவில்லை. தேவன் பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அமர்ந்திருந்த தாவீதை கர்த்தர் அங்கு கொண்டு வந்தார். 40 நாட்கள் முன்னணியிலே திரைக்கு முன்பதாக நின்ற ராஜாவினால் செய்ய முடியாத காரியத்தை, இராணுவத்தினால் செய்ய முடியாத காரியத்தை மறைந்திருந்த தாவீது வந்து ஒரு சில வினாடிகளிலேயே அந்த கோலியாத்தினுடைய ஆட்சியை, அந்த கோலியாத்துடைய சவால்களை, அந்த கோலியாத்துடைய காரியங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு சில காரியங்களை முடிவுக்கு கொண்டு வரப் போகிறார். சில சத்துருவின் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரப் போகிறார். உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றப் போகிறார். உனக்குள்ளே ஒரு புது எண்ணெயை கர்த்தர் ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ சமூகத்திலே தாவீது மறைக்கப்பட்டவனாக, சில நேரங்களில் குடும்பத்தாரால் மறக்கப்பட்டவனாக இருந்த போதிலும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய, தேவனை உயர்த்த தாவீது மறந்து விடவில்லை. பிரியமானவர்களே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மறைந்திருக்கும் போது தேவனுக்காக பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒரு சிறையிருப்பிலே அவனும் அவனுடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். இந்த மதியான வேளையிலே சில காரியத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம். பயத்திற்கு, கடன் பிரச்சனைக்கு, வியாதிக்கு, பலவீனத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். தானியேல் அந்த இடத்திலே மிக சீக்கிரத்திலே புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இனி என்னுடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன். இனி நான் ராஜாவுடைய போஜனத்தை என் விருப்பப்படி நான் சாப்பிட புசிக்க மாட்டேன். ராஜாவுடைய மதுபானத்தை நான் ஒருபோதும் தொடமாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து, தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நான் செய்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவன் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டு அதன் மூலமாக கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே அவன் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லும்படியாகவும், ஏன் சொப்பனத்தையும் சொல்லும்படியாகவும் கல்தேயரையும் ஞானிகளையும் ஜோசியரையும் பலவிதமான மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களையும் அவன் அழைத்தான். ஆனால் திரைக்கு முன்பதாக நின்ற அவர்களால் அந்த சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, அந்த அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு ஒருவேளை இந்த கொரோனா வியாதி அப்படிப்பட்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒவ்வொருவரும் திகைத்து போய், எப்படி இதை நாம் சமாளிக்க போகிறோம், எப்படி இது நம்முடைய தேசத்தை விட்டு போகும், எப்பொழுது இது உலகத்தை விட்டு கடந்து செல்லும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ராஜாவுடைய சொப்பனம் ஒருவராலும் தெரிவிக்கப்பட முடியாது, அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்கப்பட முடியாது என்று ராஜா அறிந்த போது அவர்கள் எல்லோரையும் கொலை செய்யும்படியாக அவன் கட்டளையிட்டான். இன்றைக்கு இந்த கொரோனா வியாதியை ஒருவராலும் கட்டுப்படுத்தி அதை கீழே தாவீது கோலியாத்தை கொண்டு வந்தது போல கொண்டு வர முடியாமல் இருக்கிறபடினாலே இன்னைக்கு அநேகர் அது நிமித்தமாக கொல்லப்படுகிறார்கள். அந்த வியாதி நிமித்தமாக மரித்து போகிறார்கள். அந்த வியாதியை பார்த்து பயந்து அவர்கள் தங்களுடைய ஜீவனை அநியாயமாக இழந்து போகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே தானியேல் சொல்லுகிறார், இத்தனை அவசரமாய் ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை புறப்பட்டது என்ன? ஏனென்று சொன்னால் தானியேல் மறைந்திருக்கிறான். தானியேலுக்கு அந்த காரியம் கேள்விப்பட்ட போது அவன் ராஜ சமூகத்திலே தவணை கேட்டு
இன்னுமாக மறைந்திருக்க, இன்னுமாக தெய்வ சமூகத்திலே காத்திருக்க அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். மறைந்திருக்க ஏதாகிலும் நேரம் உண்டா? ஆம் பிரியமானவர்களே, மறைந்திருக்க ஒரு நேரம் உண்டு. மறைந்திருந்து ஜெபிக்க ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் எது தெரியுமா? நம்முடைய ஆகாரத்தை நாம் தியாகம் செய்ய முன்வர வேண்டும். நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்ய முன்வர வேண்டும். ஏனென்றால் இயேசு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தமக்கு அப்பத்தை கொண்டு வரும்படியாக சீஷர்கள் போன போது சமாரிய ஸ்திரீயிடத்திலே பேசி முடித்த பின்பதாக அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அந்த ஆத்தும பாரம், அந்த ஊழியம் அவருக்கு ஒரு போஜனமாக இருந்தது. பிரியமானவர்களே, போஜனத்தை தியாகம் செய்து அவர் ஊழியம் செய்தார். இந்த தானியேல் எனப்பட்டவன் 2 காரியத்தை அவர் செய்கிறார். உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய நண்பர்களோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பகல் நேரத்தில் அல்ல, மாலை வேளையில் அல்ல, காலை நேரத்திலே அல்ல, ராட்சாமத்திலே எனக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது, கருகலான காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மறைந்திருக்க ஒப்பு கொடுக்கிற நீங்களும் நானும், அமர்ந்திருக்க ஒப்பு கொடுக்கிற நீங்களும் நானும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எனக்காக நீ என்ன தியாகம் செய்ய போகிறாய்? எனக்காக நீ எதை விட்டு கொடுக்க போகிறாய்? எனக்காக நீ எதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாய்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கென்று சாத்தானுடைய காரியங்களை கீழே கொண்டு வந்து நாம் அதை நம்முடைய பாதபடி ஆக்கி போட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய போஜனத்தையும் நம்முடைய தூக்கத்தையும் நாம் இது முதல் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் முழு மனதோடும் தேவ சமூகத்திலே கடந்து செல்ல பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை பகலில் அல்ல, இரவும் பகலும், பகலிலே மாத்திரம் அல்ல, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தேவனுக்காக நீங்கள் கொடுக்கிற உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய தூக்கம், உங்களுடைய உணவு, உங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வாய்க்கும்படியாக செய்யும். தானியேலுக்கு கருகலான காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஒருவராலும் தெரிவிக்க முடியாத காரியத்தை, முன்னணியில இருக்கிற மந்திரவாதிகள், ஜோசியர்கள், கல்தையர், ஞானிகள் தெரிவிக்க முடியாத காரியத்தை மறைந்திருந்த தானியேல் தெரிவித்தான். மறைந்திருந்த தானியேல் அறிவித்தான். ராஜா தானியேலை மிகவும் பெரியவனாக்கினார். இன்றைக்கு தெய்வ சமூகத்திலே நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமும் உங்களுக்கு மிகுந்த ஒரு கனத்தையும் உயர்வையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இதே தானியேல் அநேக இடங்களிலே பார்க்கிறோம், எல்லா காரியமும் அவனுக்கு தாமதமாக தான் தெரிவிக்கப்பட்டது, தாமதமாக தான் அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மறைந்து இருக்கிற ஒரு ஊழியத்திற்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, பெல்ஷாத்சார் என்னும் ஒரு ராஜா, அவன் குடித்து தன் மனைவிகளோடும் மறுமனையாட்டிகளோடும் வைப்பாட்டிகளோடும் அவன் குடித்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் துணிகரமாய் தேவ சமூகத்திலிருந்து வந்த, தேவ ஆலயத்திலிருந்து தன்னுடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் கொண்டு வரும்படி சொல்லி கட்டளையிட்டு அதிலே அவன் குடித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு கையிருப்பு ஒன்று அவனுக்கு முன்பதாக சுவரிலே தோன்றி அதிலே மேனே மேனே தெக்கல் உபாசின் என்று எழுதப்பட்டது. அதை கண்டு ராஜா நடுங்கி போனான். அதை கண்டு ராஜா கலங்கி போனான். உடனே ஜோசியர்களும் ஞானிகளும் உடனடியாக வரவழைக்கப்பட்டார்கள்.
அவர்களால் அந்த கையிருப்பின் எழுத்தை அவர்களால் வாசிக்க கூடாமல், அதன் அர்த்தத்தை தெரிவிக்க கூடாமல் போய்விட்டது. பின்பதாக தானியேலை குறித்து ராஜா கேள்விப்பட்டு தானியேல் அவசரமாக அங்கு வரவழைக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, உன்னை குறித்து நீ மறைந்திருக்கும் பொழுது ஜனங்கள் கேள்விப்படுவார்கள். ரீமா ஷபா ரிகமா லஹராபா சந்தராபா கபாலபா. நீ காத்திருக்கும் பொழுது உன்னை குறித்து ராஜாக்கள் கேள்விப்படுவார்கள். தாவீது மறைந்திருந்தான். வந்த சில வினாடிகளிலேயே கோலியாத்தை முறியடித்தான். அப்பொழுது ராஜா கேட்கிறான், அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன்? மறைந்திருக்கும் பொழுது ராஜாக்களுக்கு நீ காணப்படுவாய், ராஜாக்களுக்கு நீ அறிமுகம் செய்யப்படுவாய். தானியேல் மறைந்திருக்கும் பொழுது அவன் அங்கு வரவழைக்கப்பட்டான். அவனை குறித்து ராஜா கேள்விப்பட்டு, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், விசேஷித்த தேவருடைய ஆவி உனக்குள் உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷித்த தேவருடைய ஆவி உங்களை காக்கிறதாகவும், உங்களை உயர்த்துகிறதாகவும், உங்களை எல்லா சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாக அதிக வல்லமையுடையவர்களாகவும் காண்பிக்கத்தக்கதாக இருக்கிறது. நான் இயேசுவின் ஊழியத்திலே வேலை செய்த போது ஒரு நாள் அதிகாலை வேளையிலே சகோதரன் பால் தினகரன் அவர்கள் ஒரு விமானத்திலே வேறு ஒரு பட்டணத்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அது நிமித்தமாக அவரை ஏர்போர்ட்டிலே வழி அனுப்பி வைப்பதற்காக அவருக்கு முன்பதாகவே நான் அங்கு சென்று அவருடைய டிக்கெட்டை வைத்து அவருக்கு அந்த போர்டிங் பாஸை எடுத்து கொடுக்கும்படியாக, செக்இன் பண்ணும்படியாக அவர் போவதற்கு முன்பதாகவே நான் ஏர்போர்ட்டுக்கு கடந்து சென்று அதிகாலை 4:30 மணி அளவிலே நான் அங்கு சென்றபோது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் இல்லாமல் அன்றைய தினத்திலே ஒவ்வொருவருடைய டிக்கெட்டையும் அவருடைய ஐடி கார்டில் இருக்கிற பெயரையும் வைத்து தீவிரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. பெரிய கியூ நின்று கொண்டிருந்தது. அந்த கியூவிலே நான் சேர்ந்து கொண்டேன். அந்த என்ட்ரன்ஸ் கேட்லேயே அவர்கள் டிக்கெட்டையும் அந்த பேசஞ்சர் கொடுக்கிற அந்த ஐடி கார்டையும் வைத்து பெயர் சரியாக இருக்கிறதா, அவருடைய முகம் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்து தான் அனுப்பினார்கள். அந்த கியூவிலே நான் கடந்து செல்லும் பொழுது எனக்குள்ளே ஒரு பயமும் ஒரு கலக்கமும் வந்தது. காரணம், டிக்கெட்லே சகோதரன் பால் தினகரனுடைய பெயர் இருக்கிறது, ஐடி கார்டில் என்னுடைய பெயர் இருக்கிறது. நான் அந்த இடத்துல மாட்டிக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு சிக்கலும் ஒரு குழப்பமும் ஏற்படும். அவர்கள் என்னை தனியே அழைத்து கொண்டு போகலாம், என்னை கைது செய்யலாம், எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஆனால் அப்படி நடக்கும் என்று சொன்னால் சகோதரன் பால் தினகரன் அன்றைக்கு அந்த பட்டணத்துக்கு இந்த விமானத்திலே போக முடியாது. நான் முற்றிலும் அங்கலாய்த்து பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த போது தேவ சமூகத்திலே நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். எனக்கு முந்தின நபர் வரைக்கும் தீவிரமாய் பரிசோதித்த அந்த காவல் அதிகாரி நான் வந்தவுடன் என்னுடைய டிக்கெட்டை வாங்கினவுடன் அவருக்கு ஒரு மொபைல் போன்ல ஒரு கால் வந்தது. அவர் அதிலே அவருடைய அதிகாரி பேசினார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் அதிலே தீவிரமாக கவனம் செலுத்தி என்னுடைய டிக்கெட்டை என்னிடத்திலே திரும்பி கொடுத்துவிட்டு நீங்கள் போகலாம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விசேஷித்த ஆவியானவர் உங்களை விடுவிக்க, அந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தேவ சமூகத்திலே ஒரு ஊழியனுக்காக நான் கடந்து சென்ற போது கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை அனுப்பி அந்த இடத்திலே அடியனை அவருடைய கண்களுக்கு மறைத்து தப்புவித்தார். இன்றைக்கும் தானியேல் அந்த இடத்திலே வரவழைக்கும் பட்டபோது அந்த ராஜா சொல்லுகிறார், நீ விசேஷித்த தேவனுடைய ஆவி உனக்குள் உண்டு என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இந்த மத்தியான வேளையிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையை விசேஷித்த ஆவியானவர் நீ மறைந்திருக்கும் பொழுது
உன்னை நிரப்ப விரும்புகிறார். விசேஷித்த ஆவியானவரின் முத்திரையை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த விசேஷித்த ஆவியானவர் தானியேல் மூலமாக அங்கு வெளிப்பட்டார். தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே தானியேல் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய வெகுமானங்களும் உம்முடைய காரியங்கள் எல்லாம் உம்மோடு இருக்கட்டும், அவைகள் எல்லாம் வேறு ஒருவனுக்கு கொடும். எப்படி தானியேலால் அப்படி பேச முடிந்தது? எப்படி தானியேலால் ராஜாவுக்கு முன்பதாக தைரியமாக பேச முடிந்தது? இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உன்னை தைரியமாக ஊழியம் செய்ய வைப்பார். தைரியமாக வார்த்தை புறப்பட்டு கடந்து வரும். ராஜாவை பார்த்து தானியேல் பயப்படவில்லை. தானியேல் அறிந்திருந்த ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஜாதிகளுக்குள்ளே ராஜாக்களுக்குள்ளே தேவன் உயர்ந்திருப்பார். அவர் பூமியிலே உயர்ந்திருப்பார். பூமியிலே ராஜாக்கள் தான் உயர்ந்திருப்பது அல்ல, தேவன் உயர்ந்திருப்பார். எப்படி தானியேலால் அப்படி பேச முடிந்தது? என்றைக்கு ஒரு ராஜா, என்றைக்கு ஒரு அரசாங்கம் பொற்பாத்திரமாகிய ஊழியக்காரர்கள் தேவ ஆலயத்தின் மீது கரத்தை வைத்து ஊழியத்திற்கு அவர்கள் தடையா இருக்கிறார்களோ, அன்றைக்கு விசேஷித்த ஆவியை பெற்ற தேவ ஜனமே, உன்னை கொண்ட அந்த தடையை கர்த்தர் உடைப்பார். உன்னை கொண்ட அந்த சத்துருவை கர்த்தர் கீழே கொண்டு வருவார். என்றைக்கு ஒரு ராஜா வெள்ளி பாத்திரத்தை எடுத்து தன் இஷ்டப்படி அவன் செய்கிறானோ, என்றைக்கு ஒரு விசுவாசியை ஒரு அரசாங்கமோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு அரசியல் கட்சியோ தாக்க ஆரம்பிக்கிறதோ, என்றைக்கு சபைகளுக்குள்ளே வந்து விசுவாசிகளை தாக்க ஆரம்பிக்கிறார்களோ, அன்றைக்கு விசேஷித்த ஆவியானவர் அந்த நுகத்தை, அந்த ராஜ்யத்தை அழித்து போட உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அவரே பூமியிலே உயர்ந்திருப்பார். அவரே ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்கள் குடும்பத்திலே எந்த காரியம் உயர்ந்திருந்து உங்களை கலங்க பண்ணுகிறது, இன்றைக்கு அமர்ந்திருக்கவும் மறைந்திருக்கவும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்களை உயர்த்தி அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க பாதபடியிலே போடுவார். கர்த்தர் சாத்தானை உன்னுடைய பாதபடியிலே சீக்கிரத்திலே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது தானியேல் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சாரும் தன்னை தாழ்த்தவில்லை. இதெல்லாம் அறிந்து போதும் நீரும் உம்மை தாழ்த்தவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாக்களுடைய பெருமைகளை எதிர்த்து பேசக்கூடிய அபிஷேகம்தான் இந்த விசேஷித்த ஆவி. தானியேலுக்கு மறு உத்தரவு அவனால் சொல்ல முடியவில்லை. Though he is a king, அவன் ராஜாவாக இருந்த போதிலும் அந்த கையுறுப்பை என்னவென்று வாசித்து காண்பிக்கும்படியாகவும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்படியாகவும் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் ராஜாவை கடிந்து கொண்டு அங்கு பேசுகிறான். நீரோவென்றால் இதை எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதிலும் நீர் உம்மை தாழ்த்தவில்லை. ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய ராஜ்யத்திற்கு அவர் முடிவு கட்டப் போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய தேசத்திலும் இப்படிப்பட்ட விசேஷித்த தேவனுடைய பிள்ளைகள் மறைந்திருந்து இவைகளெல்லாம் செய்யும்படியாக தேவன் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். தானியேல் 5:22 நான் வாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். பிரியமானவர்களே, மறைந்திருந்த தானியேலுக்கு இவன் பொற்பாத்திரத்தை எடுத்தது தெரியாது. ஆனால் விசேஷித்த ஆவியானவர் அங்கு அதை வெளிப்படுத்துகிறார். 23ஆம் வசனம், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும்
உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். உம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாகிய கர்த்தர், இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோருக்கும் அதிகாரியாகிய கர்த்தர் உனக்கு விசேஷித்த ஆவியை இன்றைக்கு தருகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. ராஜாக்கள் உன்னை ஜெயிக்க முடியாத மகனே மகளே, கர்த்தர் உனக்கு விசேஷித்த ஆவியை இப்பொழுது கட்டளையிடுகிறார். தானியேலைப் போல தேவ சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? தேவ சித்தத்தை செய்வதென்று சொன்னால் என்ன? மறைந்திருந்து அமர்ந்திருந்து, உங்களுக்கென்று ஒரு நேரம் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக எப்பொழுதும் அவர் மறைந்தே இருந்தார். தம்மை அவர் பெரிதாக காண்பித்துக் கொள்ளவில்லை. ஒரு மதத்தையோ ஒரு பெரிய நிறுவனத்தையோ ஒரு பெரிய ஒரு பில்டிங்கையோ கட்டுவதற்காக இயேசு வரவில்லை. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். சாத்தானின் கிரியைகளை முறியடிக்கவே இயேசு, அழித்து போடவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அபிஷேகம் இன்றைக்கு மறைந்திருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் வருவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாவை பார்த்து தானியேல் எச்சரிக்கிற கடைசியான எச்சரிப்பு, தராசிலை வைக்கப்பட்டு நீ குறைவாகவே காணப்பட்டாய். அதனுடைய அர்த்தம் என்ன? இதோ கர்த்தர் உன் ராஜ்யத்திற்கு முடிவு உண்டாக்கினார். கர்த்தர் உன் ராஜ்யத்திற்கு முடிவு உண்டாக்கினார். ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றவன் தான் ஒரு பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர முடியும். கர்த்தர் உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார். He is removing the king from his position. That authority, அந்த அதிகாரத்தை கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்திருந்தார். நீங்களும் நானும் மறைந்திருக்கும் போது நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன வல்லமை, என்ன அதிகாரம்? இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. If you hide and wait for the Lord, behind the screen, not before the screen, behind the screen, யாரும் பார்க்காத நேரத்திலே உபவாசம், யாரும் பார்க்காத நேரங்களிலே ஜெபம், யாரும் பார்க்காத நேரங்களிலே பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கிறது. ஆவியின் உலகத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுகை கொடுக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாவை பார்த்து தானியேல் சொல்லுகிறான், கர்த்தர் உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார். இன்றைக்கு ஒரு கொள்ளை நோயை பார்த்து நம்மால் சொல்ல முடியுமா? கர்த்தர் உனக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார், இந்த நாளிலே நீ இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்ல முடியுமா? ஏன் முடியவில்லை? ஏன் திரைக்கு முன்பதாக நிற்கிற நம்மால் ஒரு காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை? காரணம், நாம் மறைந்திருக்க விரும்பவில்லை. There is no competition to hide, to wait for the Lord. There is no competition. But before the screen there are so many competitions. திரைக்கு முன்பதாக நிற்க அநேகர் போட்டி போடுகிறார்கள். ஒருவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அதே ஊழியத்தை பலர் உடனே செய்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மறைந்திருக்கிறவர்களுக்காக தான் தேவன் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். மறைந்திருக்கிறவர்கள் தேவனோடு கூட சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. மறைந்திருக்கிறவர்களால் இந்த பூமியிலே எந்த காரியத்தை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். சகோதரன் தினகரன் அவர்கள் அநேக நாட்கள், மணி நேரங்கள், மாதங்கள் மறைந்திருந்தபடினாலே அநேக காரியங்களை
அவரால் முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. ஒரு விசை சகோதரன் தினகரனுடைய ஜெபத்திற்காக அவருடைய மிக நெருங்கிய நண்பர் தன்னுடைய சிநேகிதனை அழைத்துக் கொண்டு சகோதரன் தினகரனை பார்க்க வந்தார். அப்பொழுது சகோதரன் தினகரன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, என்னுடைய நண்பரை நான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் மிகப்பெரிய பிசினஸ்ல தோல்வி அடைந்து அவருடைய பார்ட்னர் பல கஸ்டமர் இடத்திலே பணத்தை வாங்கி ஏமாற்றி ஓடி போனபடினாலே இன்றைக்கு இவர் மிகவும் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார். நாளை தினத்திலே அந்த கோர்ட்டிலே தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு இவருக்கு எதிராக வரும் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அப்படி எதிராக வந்தால் அந்த பார்ட்னர் தூக்கி கொண்டு ஓடின பணத்தை கஸ்டமருக்கு இவர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இவர் சிறைச்சாலைக்கும் போக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். சகோதரன் தினகரன் அவர்களை காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளான ஒரு அறையிலே போய் செபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது இயேசு அவருக்கு தரிசனமாகி, வந்திருக்கிற மனிதனோடு எனக்கு எந்த தொடர்பும், அவனோடு கூட எனக்கு எந்த விதமான வழக்கும் இல்லை, அவனுக்கு நான் எந்த பதிலையும் சொல்ல விரும்பவில்லை, அவனை இங்கிருந்து கடந்து போக சொல், அவனுக்காக நான் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். சகோதரன் தினகரனோ மறுபடியும் ஆண்டவரே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார், நீர் எப்படியாகிலும் மனம் இறங்க வேண்டும் என்று அந்த ஆவியின் உலகத்திலே சென்று பரலோகத்தின் தேவனுடைய கதவுகளை அவர் தட்டிக்கொண்டே இருந்தார். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்து, அந்த வழக்கிலே சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த மனுஷன் தன் வாலிப நாட்களிலே ஒரு தனிமையான இடத்திலே ஒரு வாலிப பெண்ணை 4 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தினர் அவளை கடத்த வேண்டும், அவளிடத்திலே தங்களுடைய தீமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சித்த போது இந்த மனிதன் போய் அந்த வாலிப மகளை அந்த 4 பேருடைய கைக்கும் தப்புவித்து அவர்களை விரட்டி அடித்து இந்த பெண்ணை பத்திரமாக கொண்டு போய் வீட்டிலே சேர்த்தார். ஆகையால் மகனே, அதற்கு இயேசு கிறிஸ்து இந்த மகனுக்கு எந்த ஒரு ரிவார்டும் எந்த ஒரு பரிசும் கொடுக்கவில்லை. ஆகவே ஆவியானவர் சொன்னார், நீ அந்த மனிதன் செய்த அந்த நன்மையான காரியத்திற்கு ஒரு பரிசாக நீ இந்த விடுதலையை நீ கேள் என்று சொல்லி அவர் கொடுத்த போது, சகோதரன் தினகரன், ஆண்டவரே, அந்த மனிதனை நினைவு கூறவில்லையே, அந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்யவில்லையே என்று கேட்டுக்கொண்ட போது இயேசு கிறிஸ்து சகோதரன் தினகரனை பார்த்து சொன்னார், உடனடியாக அவனுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல், நான் அவனுக்கு இறங்குவேன் என்று சொல் என்று சொல்லி அவருடைய ஜெபத்தை முடித்து அந்த நபரிடத்திலே வந்து சொன்னார், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் கடந்து போங்கள், தைரியமாக இருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அன்று இரவு என்ன நடந்தது தெரியுமா? அந்த நீதிபதி அவசரமாக தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களை அழைத்து, இந்த தீர்ப்பையே நாம் மாற்றி எழுத வேண்டும் என்று இரவோடு இரவாக அவர்கள் எல்லோரும் அந்த தீர்ப்பை மாற்றி அமைத்து ஜெபத்திற்கு வந்திருந்த அந்த மனிதனுக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்து அவருடைய பார்ட்னரை அரெஸ்ட் பண்ணவும் அந்த பணத்தை எல்லாம் பறிமுதல் செய்யவும் அந்த தீர்ப்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, மறைந்திருக்கிறவர்கள் இந்த பூமியிலே எந்த ஒரு பெரிய காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. காரணம், மறைந்திருக்கிறவர்கள், behind the screen, those who are willing to go and hide themselves behind the screen shall have the spirit of excellence. விசேஷித்த தேவருடைய ஆவி, விசேஷித்த ஆவியானவர், காலேபுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவர் மறைந்திருந்தார். ஆகையால் தான் காலேபால் நற்செய்தியை சொல்ல முடிந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மார்த்தாள் மரியாள் இருவர் இருக்கிறார்கள். மார்த்தாள்
பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் பாரப்பட்டு கலங்கி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். காரணம், அவள் முன்பதாகவே, எல்லாருக்கும் முன்பதாகவே அவள் காணப்பட விரும்பினாள். ஆகவே பாரங்களும் கலக்கங்களும் வேதனைகளும் இருக்கிறது. ஊழியத்திலும் கூட நீங்கள் அநேக காரியங்களை முன்னின்று செய்வதையே நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்று சொன்னால், கவலைகளும் பாரங்களும் தேவைகளும் உங்களை அதிகமாக நெருக்குவதை நீங்கள் காண முடியும். ஆனால் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. தேவைகள் உங்களை கலங்க செய்வதில்லை. தேவைகள் உங்களை வேதனைப்படுத்துவதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, பலிக்கான ஆடு எங்கே? எல்லாம் இருக்கிறதே, ஆனால் பலிக்கான ஆடு இல்லையே என்று சொன்ன போது, என் மகனே, தமக்கு பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆகையால் நாம் மறைந்திருப்பதே தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, மார்த்தாளோ முன்பதாக காணப்பட விரும்பினான். அவள் செய்கிற வேலையை இயேசு பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை, தன்னை விட்டு ஒருபோதும் எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்காக இறங்கவில்லை, மரியாளுக்காக இறங்கினார். மார்த்தாளுக்காக லாசருவை உயிரோடு கூட அவர் எழுப்பவில்லை, மரியாளுக்காக லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, இந்த மத்தியான வேளையிலே எதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போய்விட்டதோ, என்னென்ன பணத்தை நீங்கள் இழந்தீர்களோ, என்னென்ன காரியம் உங்களுக்கு ஏமாற்றமாகவும் துக்கமாகவும் வேதனையாகவும் முடிந்ததோ, அவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன் பரிசுத்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய உபவாச வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மரியாள் லாசரு மரித்தவுடன் வீட்டிலேயே மறைந்திருந்தாள். மார்த்தாள் வெளியிலே நின்று கொண்டிருந்தாள். இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடன் மார்த்தாள் உடனே ஓடிப்போய் அவரை நோக்கி, நீர் எங்கே இருந்தீர் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யோவான் 11:20 மார்த்தாள் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை, தேங்க்யூ ஜீசஸ், முன்பதாக நின்று, எல்லாருக்கும் முன்பதாக நின்று நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும், வீட்டிலே உள்ளான அறையிலே நின்று இயேசுவை ஆவியிலே தரிசிக்கவும், அவர் நம்முடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்யவும், நம்மால் ஆவியின் உலகத்திலே காணப்படுகிறவைகளெல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். மரியாள் மாம்சத்திலே இயேசுவுக்கு நேராக ஓடிப்போய் அவரை பார்த்தாள். மார்த்தாள் மாம்சத்திலே ஓடிப்போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாள். மரியாளோ ஆவியிலே இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தாள். அவள் அந்த காரியத்தை பேசும் பொழுது, மாம்சத்தில் இருக்கிற திரைக்கு முன்பதாக நிற்கிறவர்களால் தேவனை விசுவாசிக்க முடியாது. அவளுடைய காரியங்களை குறித்து கலங்குவார்கள், கவலைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், குறை சொல்லுவார்கள். ஆனால் ஆவியிலே இருந்த மரியாள் இயேசுவை கண்டவுடன் அவருடைய பாதத்திலே விழுந்தாள். அவள் கண்ணீர் விட்டு அழுதாள். தேவ சமூகத்திலே மாத்திரம் உங்க காரியத்தை சொல்லுங்க, தேவனிடத்திலே மாத்திரம் உங்க காரியத்தை சொல்லுங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்காக பூமியில எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மார்த்தாளை போல மரியாள் இல்லை. மரியாள் வீட்டிலே தனித்திருந்து ஆவியிலே தேவனோடு தொடர்பு கொண்டு
அவரை நேரிலே பார்த்தவுடன் அவருடைய பாதத்திலே விழுந்து அழுதாள். இயேசு கண்ணீர் விட்டார் என்று 35ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 11:35. இயேசு ஆவியிலே கலங்கி 33ஆம் வசனத்திலே அவள் அழுகிறதையும் அவளோடு கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்படியாக இயேசு விரும்புகிறார். அவர் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மரியாளுக்காக இயேசு எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் மறைந்திருக்கும் போதுதான் தேவன் உயர்கிறார். அன்பின் ஊழியக்காரனாகிய யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்றார். இன்றைக்கு பிரியமானவர்களே, திரைக்கு முன்பதாக நான் நிற்பேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய மகிமையை அவருக்கு செல்ல விடாமல் நான் தடுத்துக் கொண்டிருக்கிறேன். திரைக்கு பின்னால் நான் நிற்பேன் என்று சொன்னால் அவர் ஜாதிகளுக்குள்ளே பூமியிலே அவர் உயர்ந்திருப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை மறைத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்னுடைய கோலை நீ எடுத்துக்கொண்டு போ, இதனால் நீ என் ஜனங்களை விடுவிப்பாய். என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே எங்களை மறைந்து அமர்ந்திருக்கும்படியாக நீ சொல்லுகிறேன். நீரே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. நீரே, you are the only solution. நீரே இதை செய்ய முடியும். நீரே கருகலான காரியங்களை வெளிப்படுத்த முடியும். நீரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். நீரே, only you Lord, only you. தாவீது சொல்லுகிறான், நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை ஜெயிப்பேன். நான் உன்னை ஆகாய்த்த பறவைகளுக்கும் பூமியின் மிருக ஜீவன்களுக்கும் உன்னை இரையாக ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான். Those who hide themselves can bring down any situation, any stronghold of Satan, any witchcraft, any demonic oppression. மறைந்திருக்கிறவர்களால் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். வல்லமை தருகிறார். விசேஷித்த ஆவியை தருகிறார். மோசே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் யோசுவா மறைந்திருந்தார். யோசுவா எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நீ அற்பமாக எண்ணப்படுகிறாயா? இன்றைக்கு நீ தள்ளப்பட்டதை போல உணர்கிறாயா? அதே யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்தான். கர்த்தர் ஒரு மனிதனின் சொற்படி செய்தது அதுவே முதல் முறையாக. பிரியமானவர்களே, ஒரு பெரிய மகிமையான காரியத்தை கர்த்தர் யோசுவாவின் மூலமாக செய்தார். உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். நீ பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் நீ மறைந்திருந்தபடினாலே நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை சகல இஸ்ரவேலரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே போல ஜனங்கள் மோசேக்கு பயந்திருந்தது போலவே யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள். இன்று முதல் சூழ்நிலைகள் உங்களுக்கு பயப்படும். பிசாசு உங்களுக்கு பயப்படுவான். கொள்ளை நோய் உங்களுக்கு பயப்படும். ரீமா ஹசபாலா காரா தூரபா சந்தரபா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது என்று நினைக்கிறாயா? இனி எப்படி வாழப்போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி கலங்குகிறாயா? இன்று முதல் தேவ சமூகத்திலே மறைந்திரு. தெய்வ சமூகத்திலே உன்னை தாழ்த்து. தேவ சமூகத்திலே நம்முடைய படிப்போ, நம்முடைய அழகோ, நம்முடைய பேக்ரவுண்டோ, நம்முடைய சேவிங்ஸோ, நம்முடைய டினாமினேஷனோ ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி உங்களையும் என்னையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து
தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். இதுவரைக்கும் கண்டிராத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். மகளே, உன்னை அழைத்தவர் உண்மையிலவர். அவர் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். ஒரு விசேஷித்த ஆவி உங்க மேலே இப்பொழுது இறங்குகிறது. யாரெல்லாம் மார்த்தாளை போல இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா உம்மை விட்டு நான் தூரமா இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களோ, தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்க. உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசமடைய செய்வார். உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுப்பார். மறைந்திருக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், அமர்ந்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இலைப்படைவதும் இல்லை, சோர்வடைவதும் இல்லை. கர்த்தர் உயர்ந்திருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். அவர் உயர்ந்தவர். He is above all your problems. He is above all your enemies. உங்களை விட, உங்க சூழ்நிலைகளை விட, சாத்தானை விட கர்த்தர் பர்வதமாக இருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேங்க்யூ ஜீசஸ். வருகிற ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவரே, நீர் திறந்த வாசலை எங்களுக்கு முன்பதாக வைக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயமான காரியங்களை செய்கிறீரப்பா. நீர் கர்த்தாவே இந்த சத்துருவின் பொல்லாத கிரியைகளை கீழே கொண்டு வந்து உமது பாதபடியிலே சாத்தானை கர்த்தாவே நீர் சிலுவிலே நசுக்கி போட்டீர். ஆண்டவரே, நாங்களும் அவனை நசுக்கி போட, எங்கள் பாதபடியிலும் நீர் அவனை நசுக்கி போட நாங்கள் மறைந்திருந்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் திரும்ப அளிப்பேன். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக நீங்கள் வருமானத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிரியமானவர்களை கூட நீங்கள் இந்த வியாதி நிமித்தமாக, இந்த போராட்டத்து நிமித்தமாக சந்திக்க முடியாமல், பார்க்க முடியாமல், விசாரிக்க முடியாமல், ஒருவேளை அவர்களை ஜீவனோடு கூட காண முடியாமல் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். உனக்கு நான் திரும்ப அளிப்பேன். காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். அவன் பெரிய காரியத்தை எல்லாருக்கும் முன்பதாக ஆபிரகாமுடைய மகன் என்று செய்யவில்லை. அவன் சாதாரணமாக விதை விதைத்தான். அந்த பஞ்ச காலத்திலே கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். அருமையான மாலை வேளையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் உங்களை அதிகமாய் தாழ்த்தி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாவ அறிக்கை செய்யுங்க. அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுங்க. அவருடைய அபிஷேகத்தை இன்னுமாக வல்லமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவரே உன்னை அழைத்தவர். எல்லா தீமைக்கும் உன்னை விலைக்கு காத்துக்கொள்வார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.